அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்போக்கன் அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா, உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். சரியா, உனக்கு தெரியுமா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், உனக்கு தெரியுமா, டு யூ நோ, கியா ஆப் ஜான்த, கியா ஆப் ஜான்த, உனக்கு தெரியுமா, டு யூ நோ, இது எப்படி அரபிக்கில் கேட்குறோம். சரியா, ஹல் தாரஃப், ஹல் தாரஃப், தாரஃப்னு சொன்னால் யூனோ, ஹல் தாரஃப்னு சொன்னால் டு யூ நோ, கொஸ்டினாக மாறுது. சரியா, ஹல் தாரஃப், டு யூ நோ, கியா ஆப் ஜான்த, உனக்கு தெரியுமா. சரி, அடுத்தால பாருங்கள், உனக்கு இப்போ உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி கேட்குறோம்னா, உனக்கு தெரியுமா தெரியாதா. சரியா, உனக்கு தெரியுமா தெரியாதா, டு யூ நோ ஆர் நாட், கியா ஆப் ஜான்தா யா நஹி, கியா ஆப் ஜான்தா யா நஹி, டு யூ நோ ஆர் நாட், உனக்கு தெரியுமா தெரியாதா. ஹல் தாரஃப் வர ஓகே தான், அதுக்கு அடுத்தால வ லன்னு ஒரு வேர்டு சேர்த்துருங்க. சரியா, வ ல அதான் ஆர் நாட். ஹல் தாரஃப் வால, ஹல் தாரஃப் வாலா, ஹல் தாரஃப் வாலா. சரியா, டு யூ நோ ஆர் நாட், கியா ஆப் ஜான்தா யா நஹி, உனக்கு தெரியுமா தெரியாதா. கரெக்டாக. சரி, இந்த ஹல்லு தாரஃபுங்கிறதே கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி கேட்குறோம்னா, இது ஹல்லு தாரஃப்னா உனக்கு தெரியுமா தானே, இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கணும். அது எப்படி கேட்குது, டு யூ நோ அபவுட் திஸ், கியா ஆப் இஸ்கே பாரி மே ஜான்தா, கியா டு யூ நோ அபவுட் திஸ், கியா ஆப் இஸ்கே பாரி மே ஜான்தா, உனக்கு இதை பற்றி தெரியுமா, அது எப்படி அரபிக்கில் கேட்குது. சரியா, ஹல்லு தாரஃப் அன்னாதா, ஹல்லு தாரஃப், ஹல்லு தாரஃப் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, டு யூ நோ. அபவுட் திஸ் தான் நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அபவுட் திஸ்க்கு என்ன அரபிக் வேர்டு, அன் ஹாதா. அப்போ ஹல்லு தாரஃப் அன்னாதா, டு யூ நோ அபவுட் திஸ், இதை பற்றி உனக்கு தெரியுமா, கியா ஆப் இஸ்கே பாரி மே ஜான்த, கரெக்டாக வருது மீனிங். சரியா, ஹல்லு தாரஃப் அன்னாதா. ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், என்னுடைய வீடு பெரியதுன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது, மை ஹவுஸ் இஸ் பிக், மேரா கர் படா ஹே, மேரா கர் படா ஹே, என் வீடு பெருசு, மை ஹவுஸ் இஸ் பிக், இதுக்கு என்ன அரபிக், பெய்தி கபீர். சரியா, பெய்தி கபீர், பெய்த் வீடு, பெய்தி என்னுடைய வீடு, அதான் மை ஹவுஸ். கபீர் பிக் அப்போ சேர்த்தும்போது மை ஹவுஸ் இஸ் பிக், ஒரு இஸ் மட்டும் சேர்த்து மை ஹவுஸ் இஸ் பிக்னு சொல்லுங்கள். மேரா கர் படா ஹே, என் வீடு பெருசு. சரியா, சரி, என்னுடைய வீடு சின்னதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சொல்கிறது, பெய்தி கபீருக்கு பதிலாக சின்னதுக்குள்ளே அரபிக்கு வேட போடுங்க, சகீர். பெய்தி சகீர், மை ஹவுஸ் இஸ் ஸ்மால், மேரா கர் சோட்டா ஹே, என்னுடைய வீடு சின்னது. கரெக்டாக, பெய்தி சகீர். சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பெய்தி கபீர்னு சொன்னோம்ல, பெய்தி கபீர்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா என்னுடைய குடும்பம் பெருசு. சரியா, பெய்தி கபீர், மை ஹவுஸ் இஸ் பிக் பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக், பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக். இப்போ அதுக்கு அரபிக் பார்க்க போகிறோம். சரியா, பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக் கியூங்கி மேரா பரிவார் படா ஹை, ஏன்னா என்னுடைய குடும்பம் பெருசு. அதான் என்னுடைய வீடு பெருசுன்ட்டு என்ன சொல்கிறோம்னா, ஏன்னா என்னுடைய குடும்பம் பெருசுன்னு சொல்கிறான். அப்போ தான் அதான் என்ன சொல்கிறோம்னா, பெய்தி கபீர்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறான், பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக் கியூங்கி மேரா பரிவார் படா ஹை, ஏன்னா என்னுடைய குடும்பம் பெருசு. ஏனென்றால் என்னுடைய குடும்பம் பெருசு. அதுக்குள்ள அரபிக் என்ன, அஷான் ஆயிலத்தி கபீரா. சரியா, அஷான் ஆயிலத்தி கபீரா. அப்போ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதில் என்னுடைய வீடு பெருசுங்கிறதுக்கு நான் பெய்தி கபீர்னு தான் சொன்னேன், அப்படி தானே. இதுக்கு முன்னால் நம்ம பார்க்கும்போது மை ஹவுஸ் இஸ் பிக்குங்கிறதுக்கு அந்த பிக்குக்கு நான் கபீர் தான் சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல மை ஃபேமிலி இஸ் பிக்குங்கிறதுக்கு நான் கபீரா சொல்கிறேன். நல்லா ரெண்டுக்கும் வித்தியாசத்தை கவனிச்சுக்கோங்க. இதில் கபீர் சொன்னேன், இதில் கபீரா சொல்கிறேன். ஏம்னா ஆயிலாங்கிறது அதான் ஃபேமிலிங்கிறது ஃபெமினின் வேர்டு, அதனால் இதில் கபீரா போட்டிருக்கேன். அதாவது இந்த ஃபெமினின் வேர்டு மஸ்குலின் வேர்டு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் கட்டாயம் நம்ம அரபிக் படிக்கும்போது தெரிஞ்சே ஆகணும். மஸ்குலின் வேர்டுனா என்ன, ஃபெமினின் வேர்டுனா என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது. இந்த மஸ்குலின் வேர்டு ஃபெமினின் வேர்டு வித்தியாசம் தெரிஞ்சால் தான் உங்களால் ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக உருவாக்க முடியும், அரபிக் சென்டென்ஸ். சரியா, அதனால் அது கட்டாயம் தெரியணும். ஒரு 2 கிளாஸ் போட்டு அடுத்தால் நான் சொல்லிக் கொடுப்பேன், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி என்னங்கிறது. சரியா, அப்போ அஷான் ஆயிலத்தி கபீரா பிகாஸ் மை ஃபேமிலி இஸ் பிக் கியூங்கி மேரா பரிவார் படா ஹை. சரியா, ஓகே. அடுத்தால வாங்க. இப்போ நான் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லணும். அது எப்படி சொல்கிறது, ஐ எம் டிரைவிங் நவ். சரி, ஐ எம் டிரைவிங் நவ், நான் இப்போ கார் ஓட்டுகிறேன். மே அபி காடி சலாத்தாகும், மே அபி காடி சலாத்தாகும், நான் இப்போ கார் ஓட்டுகிறேன். ஐ எம் டிரைவிங் நவ். இதுக்கு என்ன அரபிக், ஆனா அக்கூத் அல்ஹைன், ஆனா அக்கூத் அல்ஹைன், ஆனா ஐ அக்கூத் டிரைவிங் அல்ஹைன் நவ். क्या चलूँगा, आई एम ड्राइविंग नाउ, मैं अभी गाड़ी चलाता हूँ, நான் இப்போ கார் ஓட்டுகிறேன். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, பிறகு பேசு. சரியா,
बाद में बात करो டாக் லேட்டர் சரியா பிறகு பேசு டாக் லேட்டர் बाद में बात करो இதுக்கு என்ன அர்த்தம் தக்கல்லம் பாதைன் தக்கல்லம் டாக் பாதைன் லேட்டர் கரெக்டாக வருது தக்கல்லம் டாக் பாதைன் லேட்டர் அப்போ டாக் லேட்டர் बाद में बात करो பிறகு பேசு சரி இதே கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையோட சொல்கிறோம் எப்படின்னா ப்ளீஸ் டாக் லேட்டர்னு சொல்கிறோம் சரியா ப்ளீஸ் बाद में बात करो தயவு செய்து பிறகு பேசு அப்போ அந்த ப்ளீஸ்க்குள்ள வேர்டை சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் போடுறோம் அதுதான் லோ சமத் சரியா லோ சமத் தக்கல்லம் பாதைன் சரியா லோ சமத் தக்கல்லம் பாதைன் ப்ளீஸ் டாக் லேட்டர் ப்ளீஸ் बाद में बात करो தயவு செய்து பிறகு பேசு இந்த லோ சமத் போடலாம் இல்லைனா மின் ஃபத்லக்னு ஒரு வேர்டு இருக்குது சரியா அதையும் போடலாம் மின் ஃபத்லக் தக்கல்லம் பாதைன் மின் ஃபத்லக் தக்கல்லம் பாதைன் லோ சமத் தக்கல்லம் பாதைன் டாக் லேட்டர் ப்ளீஸ் டாக் லேட்டர் சரியா புரிஞ்சுதா ஓகே இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரியா மாசலாமா